குழந்தையே, எல்லா சந்தர்ப்பங்களில் உன்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டுதான் வருகிறேன். என் பிள்ளை, உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன். சற்று பொறுமையாக இரு. என் மீது நம்பிக்கையாக இருக்கும் போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா? நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு நான் பொறுப்பு. நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்ம வினையால். உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன். அதுவரை நீ அமைதியாக இரு. நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல. உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். எப்பொழுதும் யாரையும் சார்ந்து இருக்காதே. உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாயே. ஏன்? எவர் மீதும் கோபம் கொள்ளாதே, அது கொடியது. உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் கூட. அனைவரிடமும் அன்பாக பேசு. நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல். நீ அதை அடைவாய். நான் துணை இருப்பேன். இது என் சத்திய வாக்கு. நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன். உன் செயல் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. எப்போதும் வெற்றி பெறுவது அன்பு மட்டுமே. அன்புடன் ஒப்பிடும்போது நூல்களும் அறிவும் யோகமும் தியானமும் ஞான ஒளியும் ஆகிய யாவுமே அதற்கு ஈடாகாது. வரம்பு கடந்த ஆற்றல் கொண்ட இறைவனை தூய்மையான மனதோடு பற்றி கொள்ளுங்கள். அவரை சார்ந்து நின்று வாழுங்கள். உங்களை வெல்ல யாராலும் முடியாது. கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்பையும் உதவியையும் சேவையையும் மற்றவர்களுக்கு கொடுத்து பழகுங்கள். இதற்காக எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். எதை பிறருக்கு கொடுக்கிறோமோ அது திரும்பவும் 1000 மடங்காக நம்மிடமே திரும்பிவிடும். ஆனால் இப்போதே அதை பற்றி சிந்திக்காதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு கொடுப்பது மட்டுமே. கைகள் இருப்பது பிறருக்கு உதவி செய்யத்தான். பட்டினியாக கிடந்தாலும் கடைசி பருக்கையையும் பிறருக்கு கொடுப்பதுதான் நல்லது. கொடுப்பவன் முழுமை பெற்று முடிவில் கடவுளாகிறான். ஒருவருக்கு உதவி செய்ய எண்ணி யாருடைய கை முன்னே நீளுகிறதோ அவனே மக்களில் சிறந்தவன். தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக் கொள்வதில் ஆற்றலை சிதறவிடாமல் அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமான கடமைகளில் அக்கறை காட்டுங்கள். சேவை செய்யும் வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. தன் குழந்தைகளில் யாராவது ஒருவருக்கு உதவி செய்யும் வாய்ப்பை கடவுள் அளித்தால் அதன் மூலம் நீங்கள் பாக்கியம் பெற்றவர் ஆகிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நல்லவர்கள் உலகில் பெரும் தியாகங்களை செய்கிறார்கள். அதன் விளைவாக வரும் நன்மைகளை மனிதகுலம் பெற்று அனுபவிக்கிறது. இந்த உண்மையை உலக வரலாறு எங்கும் காண முடியும். பாமரர்களுக்கு கல்வியையும் மனதிற்கு தைரியம் மிக்க சொற்களையும் வழங்குவது தர்மங்களில் சிறந்த தர்மமாகும். ஒருவன் கல்வி பெறுவதால் அவனுடைய குடும்பமே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும். உனது விதியை படைப்பவன் நீயே என்பதை புரிந்து கொள். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளே குடிகொண்டு இருக்கின்றன. யாருடைய நம்பிக்கையும் கலைக்க முயலாதீர்கள். முடியுமானால் அந்த மனிதனுக்கு அவன் கொண்ட நம்பிக்கைக்கும் மேலாக இன்னொன்றை கொடுங்கள். நாம் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு சூட்சும தன்மையை அடைகிறது. மனிதன் தன் வாழ்க்கையை தானே உருவாக்கி கொள்கிறான். தனக்கு தானே அமைத்துக் கொள்ளும் விதிகளை தவிர வேறு எதற்கும் மனிதன் கட்டுப்பட்டவன் அல்ல. எழுந்து தைரியமாக நின்றால் உன் விதியை நீயே நிர்ணயிப்பாய். கிடைக்கும் பயனை அளந்து பார்க்கும் நண்பர் அன்பை கொள்ளாமல் பொருளை மட்டும் கொள்ளும் விலைமகள் போன்றவர் ஆவார். அவருடைய நட்பினை ஏற்றுக்கொள்ளாதீர்கள்.
நம்மை பற்றி சிந்திக்காமல் மற்றவர்களுடைய நன்மையை குறித்து சிறிதளவு நினைத்தால் கூட போதுமானது. இந்த சிந்தனை சிங்கத்திற்கு சமமான ஆற்றலை நமது இதயத்திற்கு படிப்படியாக தரும். அறிவு, உள்ளம் ஆகிய இரண்டில் எதை பின்பற்றுவது என்ற போராட்டம் எழும்போது உள்ளம் சொல்வதையே நீங்கள் பின்பற்றுங்கள். அறிவால் அடைய முடியாத உயர்ந்த இடத்திற்கு நல்ல மனநிலை ஒருவனை அழைத்து செல்லும். உங்களிடமே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் வேத காலத்தை சேர்ந்த ரிஷிகளாக இருந்தீர்கள். இப்போது நீங்கள் வேறுவித வடிவம் தாங்கி வந்திருக்கிறீர்கள். மற்றவர்களுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் மிக குறைந்த அளவு உழைப்பும் நமக்குள்ளே இருக்கும் சக்தியை தட்டி எழுப்புகிறது. ஒரு எஜமானை போல உங்கள் செயல்களை செய்யுங்கள். அடிமையைப் போல உங்கள் செயல்பாடுகள் அமையக்கூடாது. முழுமையான சுதந்திர உணர்வும் அன்பும் கொண்டு உங்கள் கடமைகளில் பணியாற்றுங்கள். கர்மயோகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு அவர் யார், எப்படிப்பட்டவர் என்ற சிந்தனையோ கேள்வியோ இல்லாமல் கூட அவருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதுதான். சிங்கங்களே, எழுந்து வாருங்கள். வீணான மயக்கங்களை உதறி தள்ளுங்கள். நீங்கள் சுதந்திரமானவர்கள், அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள். பலவீனத்திற்கான பரிகாரம் அந்த பலவீனத்திற்கான காரணத்தை சிந்திப்பதல்ல, மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான். உலகம் வேண்டுவது ஒழுக்கமே. கொழுந்து விட்டெறியும் அன்பும் தன்னலமில்லாத பண்பும் யாரிடம் இருக்கிறதோ அவரை இம்மண்ணுலகமே வேண்டி நிற்கிறது. எழுந்து நில்லுங்கள், தைரியமாய் இருங்கள், பலமுடையவராகுங்கள். உங்கள் மீதே முழு பொறுப்புகளையும் சுமந்து கொண்டு வாழ பழகுங்கள். சிரத்தை தான் நமக்கு தேவை. மனிதனுக்கு மனிதன் வேறுபடுவதற்கு காரணமே இந்த சிரத்தை தான். சிரத்தை உடையவன் வெற்றி பெறுகிறான், சிரத்தை இல்லாதவன் தாழ்ந்தவன் ஆகிறான். ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொள்ளுங்கள், அதையே கனவு காணுங்கள், அதன் நோக்கியே வாழ்க்கை நடத்துங்கள். அந்த கருத்தை உயிர் மூச்சாக கொண்டு செயல்படுங்கள், வெற்றி பெறுவீர்கள். வீர இளைஞர்களை, முன்னேறி செல்லுங்கள். கட்டுண்டு கிடக்க செய்யும் தடைகளை வெட்டி வீழ்த்தவும், எளியவர்களின் துயர சுமையை குறைக்கவும், இருண்ட உள்ளங்களில் ஒளியேற்றவும் முன்னேறி செல்லுங்கள். நம்புங்கள், இறைவனின் கட்டளை வந்துவிட்டது. பாமர மக்களும் எளியவர்களும் நலன் பெற வேண்டும் என்று உழைத்திடுங்கள். இறைவனின் கையில் நீங்கள் ஒரு கருவி என்ற உணர்வுடன் பிறருக்கு சேவை செய்யுங்கள். உங்களிடம் நேர்மை இருக்கிறதா? பொது நலத்துடன் சேவை செய்கிறீர்களா? அன்பு இருக்கிறதா? இம்மூன்றும் இருந்தால் பயமே வாழ்வில் தேவையில்லை. மரணம் கூட உங்களை நெருங்க முடியாது. இறை நம்பிக்கையோடு செயல்படுங்கள். அவரையே எப்போதும் சார்ந்திருங்கள். உங்களை எந்த சக்தியும் எதிர்த்து நிற்க முடியாது. வலிமையின்மையே துன்பத்திற்கான ஒரே காரணம். பொய்யும் திருட்டும் கொலையும் மற்ற அனைத்து பாவ செயல்களும் மன பலவீனத்தாலே தோன்றுகின்றன. உலக வாழ்வுக்குள் வந்துவிட்டீர்கள். அதற்கு அறிகுறியாக ஏதேனும் அடையாளத்தினை விட்டு செல்லுங்கள். எழுந்திருங்கள், உழையுங்கள். இல்லாவிட்டால் நாம் பூமியில் பிறந்ததில் ஒரு பயனும் இல்லை. அன்பின் மூலமாக செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும். அமைதியையும் ஆசையையும் கொண்டு வராத அன்பு செயல்கள் உலகத்தில் எதுவுமே இல்லை. கடவுள் பற்றில்லாமல் இருக்கிறார். ஏனென்றால் உலகம், உயிர்கள், அண்ட சராசரங்கள் அனைத்திடமும் அவர் அன்பு செலுத்துகிறார். இயற்கையை வெல்வதற்கே மனிதன் பிறந்திருக்கிறான், அதற்கு பணிந்து போவதற்காக அல்ல. இங்கேயே இப்போதே நிறைநிலையை அடைய முடியாதென்றால் வேறெந்த மறு வாழ்க்கையிலும் அடைவோம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. பாவம் புண்ணியம் என்று எதுவும் இல்லை. நம்மிடம் உள்ளதெல்லாம் அறியாமை மட்டுமே. கடவுளை உணர்வதால் அறியாமை விலகுகிறது. முதலில் நீ செல்ல வேண்டிய பாதையை கண்டுபிடி. அதன் பிறகு செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. கைகளை குவித்தபடியே கடவுளை சரணடைந்து விடு. பாதையின் போக்கிலேயே லட்சியத்தை அடைந்து விடுவாய். ஓய்வு ஒழிவில்லாமல் வேலை செய்து கொண்டே இரு. ஆனால் செய்யும் வேலையில் நீ கட்டுப்பட்டு விடாதே, அதற்குள் சிக்கிக் கொள்ளாதே. இதுதான் கீதையின் வழி. எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். நீண்ட இரவு கழிந்து விட்டது. பகல் பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் அன்பான இளைஞர்களே, உங்களுக்கு வேண்டுவதெல்லாம்
உற்சாகம், உற்சாகம் மட்டுமே. சுயநலமற்றவர்களாக இருங்கள். ஒருவர் இல்லாதிருக்கும் போது அவரை பற்றி பிறர் தூற்றுவதை ஒருபோதும் கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள். மற்றவர்களுடைய நன்மையை குறித்து சிறிதளவு நினைப்பது கூட சிங்கத்திற்கு சமமான ஆற்றலை நமக்கு தந்துவிடும். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் அஞ்சாது எதிர்த்து நிற்கும் வெற்றி வீரன் ஒருவனுடைய மனநிலையே இப்போது நமக்கு தேவை. மரணம் என்பது நமக்கு உறுதியாக ஒரு நாள் வந்தே தீரும். அதற்குள் சிறிதளவாவது பிறருக்கு பயன்பட்டு அழிந்து போவது நல்லது. ஜெய் சாய்ராம்.